ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஆண்கள் பெண்கள் ஸோ இவங்க ஒரு பேசிக் கப்புள் எப்போ இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு அதுக்கு டெஸ்ட் பண்ணக்கூடாது, எப்போ வரலாம், ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. சில பேர் வந்துட்டு சுற்றி இருக்கவங்க கேள்வி கேட்கறதுனால நாங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறாங்க. சில பேர்த்துக்கு அவங்களுக்குள்ளாரே ஒரு வருஷம் 2 வருஷம் எந்த ஒரு பியர் ப்ரெஷரும் இல்லாமல் நாங்களே வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்துட்டோம். பட் இப்போவும் வந்துட்டு பியர் ப்ரெஷருக்காக வரல, எங்களுக்கே வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணுது. ஒரு பேசிக்காக அட்லீஸ்ட் நாங்கள் 2 பேரும் நல்லா இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இன்னும் கொஞ்ச நாள் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் we will continue நேச்சுரலாக ட்ரை பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சில சந்தேகங்கள் வரும்போது நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்போ என்ன ஏதுன்றது ஒரு சில பேசிக் அவுட்லைன்ஸ் இப்போது நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் பெண்களுக்கு என்ன டெஸ்ட்டுகள் பண்ணுவோம், ஆண்களுக்கு என்ன டெஸ்ட்டுகள் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசியமாக இப்போது நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் நிறைய பேர் இந்த ஏர்லி 20s கல்யாணம் கட்டிக்கிறது இப்போ கம்மியாயிருச்சு. ஸோ ஒரு ஜாப் படித்து முடிச்சு காலேஜுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் 1 or 2 years நான் ஒர்க் பண்ணிடுறேன், அப்புறமா நான் மேரேஜ் பிளான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பெண்கள் தாராளமாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது we are already 25 or we are like we've crossed 30 பட் இப்போ தான் மேரேஜ் ஆச்சு, இப்போ தான் கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆனோம், we had some responsibilities அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் நாங்கள் ஏஜ் தான் மெயினாக கன்சிடர் பண்ணுவோம். ஹஸ்பண்ட் வயசு என்ன, ஒய்ஃப் வயசு என்ன. அண்ட் இப்போ 2 பேருமே வந்துட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் ட்ரை பண்ணிட்டீங்க, 1 year 1.5 years. இப்போ ரொம்ப யங் கப்பிள் 20, 22, less than 25 அப்படின்னா வந்து பேசிக்காக இவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இவாலுவேஷனில் நம்ம ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் நாட்கள் மறுபடியும் அவங்க நேச்சுரலாக ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்கன்னா எஸ் ஃபைன். பட் சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையலைன்னா எவ்வளோ சீக்கிரம் அவங்க கன்செப்ஷன் பிளான் பண்ணுறது நல்லது அப்படின்றதும் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கும் போது ஒரு ஐடியா இருக்கும். ஸோ லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா சில பேசிக் அத்தியாவசிய டெஸ்ட்டுகள் லைக் ரத்த அளவு, ஹீமோக்ளோபின் அளவு, சுகர் டெஸ்ட், அப்புறம் தைராய்டு டெஸ்ட். பேசிக்கான இந்த 3 டெஸ்ட்டுகள் இல்லாமல் ஹார்மோன் டெஸ்ட் அப்படின்றது அடுத்த லெவலில் வரும். ஸோ இந்த பேசிக் டெஸ்ட்டுகள் எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உமன் ஷீஸ் பிளானிங் ஃபார் ப்ரெக்னென்சி அண்ட் ஷீஸ் கோயிங் டு கண்டினியூ தட் ப்ரெக்னென்சி ஃபார் 10 months. ஸோ அவங்களுக்கு அத்தியாவசியமாக உடம்பு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரத்த அளவு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த தைராய்டு சுகர் அப்படின்றது ரெண்டுமே ப்ரெக்னென்சியை தள்ளி போட விடும். ஏன்னா கரெக்டாக கண்ட்ரோலில் இல்லைன்னா நம்மளுக்கே தெரியாது, வேறு எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணிக்க போகிறது கிடையாது அன்லஸ் வி ஹேவ் அ ப்ராப்ளம். சில பேர்த்துக்கு முதல்ல வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே தைராய்டு இருக்குன்னு தெரியும். அப்போ சில பேர்த்துக்கு நான் சொல்கிறது தைராய்டு இருக்குது, இல்லை சுகர் இருக்குது, இது ஃபேமிலி, இல்லை சைல்டுஹுட் சுகர் இருக்குது. பட் முக்கால்வாசி பேர் நம்ம யாருமே வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆனாலோலேயே நம்மளுக்குன்னு எந்த பிளட் டெஸ்ட்டுக்குமே நம்ம பண்ணிக்கிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு டவுட் வருது, நம்ம இன்ஃபர்டிலிட்டி எவாலுவேஷன் வரும்போது அத்தியாவசியமாக செஞ்சுக்க வேண்டியது ஹீமோக்ளோபின், தைராய்டு அண்ட் சுகர். அடுத்ததுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஹார்மோன் வேல்யூஸ் எல்லாத்தையுமே பண்ணணுன்ற சூழ்நிலை இப்போ கிடையாது. மெயினாக இப்போ நம்ம பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக செக் பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த AMHன்ற வேல்யூ. அது எல்லாத்துக்குமே பார்ப்பீங்களா டாக்டர் அப்படின்னு பார்த்தா, ஒரு யங் கப்பிள் ஒரு ஆங்ஸைட்டிக்காக வராங்க அப்படின்னா AMH வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறோம். பட் இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கிற செனாரியோவில் நிறைய பேர்த்துக்கு இந்த AMH வேல்யூன்றது கம்மியாக வர ஆரம்பிச்சுட்டே இருக்குது. விச் மீன்ஸ் அந்த ஃபர்டிலிட்டி இண்டெக்ஸ் நிறைய பேர்த்துக்கு
கம்மியாயிட்டு வருதோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. பட் ஏஎம்ஐ செக் பண்ணும்போது இப்போ நீங்கள் மாஸ்டர் செக்அப் பண்ணுற மாதிரி தான் ஏஎம்ஐ செக் பண்ணிட்டு நார்மலாக இருக்கா, எஸ் ஐ எம் ஹாப்பி, ஸோ என்னோட முட்டை வளர்கிற தன்மை நல்லா இருக்குது, ஸோ அகெயின் எனக்கு அது ஒரு ரீஅஷூரன்ஸ், ஸோ நான் இன்னும் கொஞ்சம் நாட்கள் நேச்சுரலாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ரீஅஷூரன்ஸ் இதை வச்சு நாங்கள் கண்டிப்பாக அந்த பேஷண்ட்டுக்கு தர முடியும். ஸோ அதனால ஏஎம்ஐ செக் பண்ணுறது ஒரு நல்லதுன்றது ஆஸ் அ டாக்டர் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்லுவேன். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பேசிக் பிளட் டெஸ்ட். இதுக்கு மேலே பெருசாக கசகசன்னு நிறைய பார்க்கணுன்ற சூழ்நிலை இல்லை. அண்ட் ஸ்கேன் எதுக்கு டாக்டர் கண்டிப்பாக தெரியணுமா பார்க்கணுமா அப்படின்னா எல்லாத்துக்கும் ஸ்கேன் பாருங்கன்னு சொல்கிறது இல்லை. பட் ஸ்கேனுன்றது ஒரு இது வரைக்குமே நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரிய வரல. மெயினாக பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் இரெகுலர் இருக்கிறாங்க இல்லையா, பீரியட் இரெகுலராக இருக்கிறவங்களுக்கு இந்த பிசிஓஎஸ் மாதிரி ஏதாவது வந்திருக்கு, இல்லை சில பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி எதாச்சும் ஸ்கேன் பண்ணும்போது தான் பாலிப்ஸ் இருக்குது, இல்லை 30 years ஆச்சு பட் கல்யாணம் ஆகி ஒரு 1 year ஆயிடுச்சு ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு சில பேர்த்துக்கு எண்டோமெட்ரியோசிஸ் அடினோமயோசிஸ் மாதிரி ப்ராப்ளம்ஸும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் வில் ஹெல்ப் யூ பிளான் த டெசிஷன் ஃபாஸ்டர் அண்ட் கன்செப்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பிளான் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஆக்டிவ் கப்பலாக இருப்பாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, 2 பேரும் வெல் செட்டில் வெல் ஏர்னிங். ஸ்கேன் பண்ணும்போது தான் எண்டோமெட்ரியோசிஸ் அடினோமயோசிஸ் இருவாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஏஎம்ஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கப்புள்ஸுக்கு கன்செப்ஷன் சீக்கிரம் பிளான் பண்ணுங்கன்னு ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு இந்த 2 வேல்யூஸுமே வந்துட்டு ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கும் அண்ட் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பேசிக்காக லேடிஸ்ன்னு பார்த்தா பேசிக் எவாலுவேஷனுக்கு இது போதும். இன்னும் கொஞ்சம் நாட்கள், அதாவது இல்லை நாங்கள் 2 வருஷமாக பிளான் பண்ணுறோம் 2 வருஷமாக பிளான் பண்ணுறோம் ஆகலை அப்படின்னா டியூபல் டெஸ்ட், அதாவது டியூபு அடப்பு ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்றது பேசிக் டெஸ்ட்டுக்கு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணுறது இல்லை. அடுத்த லெவலுக்கு லைக் கொஞ்ச நாள் பிளான் பண்ணிட்டோம், இடையில போய் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் ஒரு சில டெஸ்ட்டுகள் பார்த்தோம், இல்லை பட் இருந்தாலும் வந்துட்டு மறுபடியும் கொஞ்ச நாள் பிளான் பண்ணோம், அப்போவும் எனக்கு ப்ரெக்னென்சி நிற்கல அப்படின்ற பட்சத்தில் டியூபல் டெஸ்ட் பார்த்துக்கிறது தப்பு கிடையாது. ஸோ டியூபல் டெஸ்ட்டில் மெயினாக வந்துட்டு இந்த ஃபேலப்பியன் டியூப்ஸில் வந்துட்டு ஏதாவது அடப்பு இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஆனால் அடுத்த லெவல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தான். ஸோ இது பேசிக் லேடிஸ்க்கு.